கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்துல எப்படியா ஒரு வசனம் உண்டு, இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான் என்று. மத்திய எழுதின நற்செய்தி புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி எழுதப்பட இருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் என்கிற வார்த்தைக்கு தமிழ்ல தயவு அப்படி என்று சொல்லலாம். நாம் மற்றவர்களுக்கு தயவு பாராட்டும் பொழுது தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் தயவு பாராட்டுகிறார் இருக்கிறார். நாம் அநேக பேருக்கு உதவி செய்கிறோம். உதவி செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இன்றைக்கு நம்ம இவர்களுக்கு உதவி செய்வோம், நாளைக்கு நமக்கு இவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா அப்படி என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம் உதவி செய்கிறவர்கள் நான் இன்றைக்கு நம்மளை நல்லவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நாளைக்கு நம்மை தீயவர்கள் என்று நியாயத்திருக்க கூடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் மனிதர்கள் நம்மளுக்கு இறங்குவார்கள் என்று நாம் உதவி செய்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். நான் இவர்களுக்கு உதவி செய்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம் நற்காரியங்களை நாம் நடப்பிக்கும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில நல்ல காரியங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை அவர் நடப்பிக்கிறவராய் காணப்படுவார். இந்த வேதத்து வசனத்தின்படியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.